இந்த கிளைண்ட் ரொம்ப நாள் ஐப்ரோ மைக்ரோ பிளேடிங் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல பிளேஸ் சர்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஃபைனலாக நம்ம பேஜை பார்த்துட்டு நம்மகிட்ட மைக்ரோ பிளேடிங் பண்ண வந்திருந்தாங்க. நிறைய இடத்துல ஐப்ரோஸில் மைக்ரோ பிளேடிங் ப்ராப்பராக ஷேப்பிங் பண்ணிட்டு பண்ணாமல் ரேண்டமாக பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஐப்ரோஸில் டேட்டூஸ் பண்ணிவிட்டு அது க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆயிடுது. இதெல்லாம் பார்த்து இவங்க பயந்துட்டு ரொம்ப நாளாக பண்ணாமே இருந்திருக்காங்க. ஃபைனலாக நம்மக்கிட்ட வரதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்துட்டு தான் வந்தாங்க. பயப்படுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா ஐப்ரோஸ் வந்து ரொம்ப மெயினான பார்ட் ஃபேஸில். இதை வந்து நீங்கள் கம்மியாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சில இடத்துலலாம் போய் டேட்டூ மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதை லைஃப் லாங் உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. நாங்கள் இவங்க கேட்ட மாதிரி எப்படி வேணும்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி ஷேப் பண்ணி இவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணோம். ஐப்ரோஸ் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க கேட்ட மாதிரியே நம்ம ரொம்ப நேச்சுரலாக ஐப்ரோஸ் பண்ணோம். இதுக்கு நம்ம காம்பினேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் என்னென்னா உங்களுக்கு ஹேர் மாதிரி ஸ்ட்ரோக்ஸும் வந்துடும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் எம்டி ஸ்பேசஸ் இருக்கோ அங்கே ஷேடிங்கும் வந்துடும். ரிசல்ட்ஸை பார்க்குற வரைக்கும் அவங்க பயந்துட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. மதுரை அண்ட் சென்னை 2 லொகேஷன்லையுமே அப்பாயின்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட அப்பாயின்மெண்ட்டை சீக்கிரம்